அஸ்ஸலாமலைக்கும் எவ்ரிவன். 2 மினிட்ஸ்லேயே இந்த எக் பொடி மாஸ் ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 1 மீடியம் சைஸ் ஆனியன், 2 க்ரீன் சில்லி, கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறமா 2 கார்லிக். இது எல்லாத்தையும் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த கார்லிக், க்ரீன் சில்லி, ஆனியன் அது கூட சேர்த்து தேவையான அளவு சால்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது ஒரு பாதி அளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலான்னு இதுக்கு ரொம்ப பெருசாக தேவைப்படாது. 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் கறி மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர், இவ்வளோதான். இது எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஆல்ரெடி க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கிறதுனால காரம் கம்மியாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதில் 4 எக்கை போட்டு கை எடுக்காமல் தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருங்க. அப்படி கிண்டும்போது கரண்டிட்டு கொத்தி விட்டு கிண்டிக்கோங்க. அப்போ தான் எக் பொடி மாஸ் மாதிரி வரும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது நல்லா உதிரி உதிரியாக இருக்கா, அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லி இலை தூவி மிக்ஸ் பண்ணி வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, முட்டை பொடி மாஸ் ரெடி. இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். இது கூட நான் சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன். அது இந்த மாதிரி உப்பி புல்கா ஸ்டைலில் வந்தால் தான் சப்பாத்தி பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷனே வருது. ஃபைனலாக எல்லாமே வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.